ஓம் சரவணபவ. ஒரு அற்புதமான திருப்புகள். முருகப்பெருமானின் திருப்புகளில் பொதுத்தலத்திற்கான திருப்புகள். பொதுத்தலம் என்றால் எந்த தலத்தையும் குறிப்பிடாது இருக்கக்கூடிய ஒரு திருப்புகள். இந்த திருப்புகளின் விசேஷம் என்னவென்றால், இது இறைவனை குறித்து புருவ மத்தியில் தியானிப்பதை குறித்து கூறுகின்றது. அதுவும் அந்த பாக்கியத்தை இறைவன் வழங்க வேண்டும், என்னை அந்த தியானிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டும், அதற்கான என்னை வழி நடத்த வேண்டும், குருவாய் என்னை நீங்கள் வழி நடத்தி அந்த தியானத்தை நான் செய்ய வேண்டும் என்று கேட்கும் விதமாக இந்த திருப்புகள் அமைந்துள்ளது. அந்த முழு பாடலுக்கான விளக்கத்தை நாம் வேறொரு பதிவில் பார்ப்போம். அந்த வரியை மட்டும் நான் குறிப்பிடுகின்றேன். அந்த வரி என்னவென்றால், தனுவை நாடி மாப்பூசை புரிவேனோ என்று கூறுகின்றது. தனுவை நாடி என்றால் புருவ மத்தியை நான் தியானித்து மாப்பூசை மிகப்பெரிய நான் பூஜையை செய்வேனோ, அந்த தியானிப்பதை நான் மிகப்பெரிய பூஜையை செய்வேன் என்று இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை தியானித்து செய்வதை மிகப்பெரிய பூஜை செய்வதாக குறிப்பிடுகின்றார் அருணகிரிநாதர். அப்படிப்பட்ட அந்த ஒப்பற்ற அந்த பாக்கியத்தை நாம் அனைவரும் பெற வேண்டுமானால், நாமும் இந்த திருப்புகளை படித்து முருகப்பெருமானை தியானித்து இந்த மாப்பூசை செய்யக்கூடும் பாக்கியத்தை நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் கேட்கும் விதமாக இந்த அற்புதமான திருப்புகள் அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட திருப்புகளில் அந்த பாடல் வரிகளை நாம் இப்பொழுது பார்த்து விடுவோம். விளக்கத்தை உங்களுக்கு வேண்டுமானால் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். விளக்கத்தை நாம் இன்னொரு நாள் பார்ப்போம். அகல நீளம் யாதாலும் ஒருவராலும் மாறாய அரிய மோனமே கோயில் எனமேவி அசையவே கிரியா பீட மிசைபுகா மகாஞான அறிவிநாத ராமோத மலத்தூவி சகல வேதனாதீத சகல வாசகாதீத சகல மாக்கிரியாதீத சிவரூப சகல சாதகாதீத சகல வாசனாதீத தனுவை நாடி மாப்பூசை புரிவேனோ விகடதார சூதான நிகழ பாத போதூல விரகராக போதார சுரக்கால விபுத மாளிகா நீல முகபடாக மாயூர விமல வியாபகாசீல கவினோத சுகன கூட பாடீர தவள சோபித்தாளான கவன பூதராரூட சதகோடி கலபகாம வீர் வீசு சுரமக்கார வேல் வீர கருணை மேறு வேதேவர் பெருமாளே. மிக அற்புதமான ஒரு திருப்புகள். படிக்கும் போதே நமக்கு அந்த அனுபவம் கிடைத்தது போல் ஒரு அற்புதமான ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு திருப்புகள். இந்த வரிகளை அர்த்தம் புரிந்து படிக்கும்போது இன்னும் மிக அற்புதமாக இருக்கும். அப்படிப்பட்ட திருப்புகளை படித்து முருகப்பெருமானை நாம் புருவ மத்தியில் வைத்து தியானித்து நாம் அந்த அற்புத ஆனந்தத்தை நாம் அனைவரும் அடைய வேண்டும். ஏனென்றால் தியானம் செய்ய 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 நாம் இந்த வெளி உலகத்தில் வரக்கூடிய அந்த மாயைகளிலிருந்து நாம் விடுபட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை பார்க்கக்கூடிய அந்த அற்புதமான பாக்கியத்தை நாம் பெறுகின்றோம். அதற்கு உதவுவதற்காக இருக்கக்கூடிய இந்த திருப்புகளை முருகப்பெருமானிடம் படித்து அவரை தியானித்து அந்த அற்புத ஆனந்தத்தை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று முருகப்பெருமானை பிரார்த்தித்து, இந்த திருப்புகளை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த முருகப்பெருமானை மனதார நன்றி கூறி, இந்த பாடலை நமக்கு தந்த அருணகிரிநாதருக்கு மனதார நன்றி கூறி இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் சரவணபவ. திருச்செந்தூர் முருகா போற்றி போற்றி.